இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தாவீது சொல்றாரு, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய வல்லமையை பாடும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில நம்ம திரும்பி பார்ப்போம்னா எத்தனை இடங்களிலே அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டிருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். இன்னைக்கும் அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய மனதுருக்கத்தை நம்ம என்ன செய்யணுமா? மகிழ்ச்சியோடு புகழும்படி காலை வேளையில நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் செயல்பட்டது, எந்த சூழ்நிலையில முற்றிலுமாய் எல்லாம் முடிந்து போனது என்ற சூழ்நிலையில நம்ம இருந்த பொழுது, அவருடைய வல்லமை நம் வாழ்க்கையில் செயல்பட்டதுனால தான் இன்றைக்கு இந்த பூமியில நம்ம இருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்மை குடும்பமாக தேவன் நம்மை வாழ வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால், இந்த கிருபையை மகிழ்ச்சியோடு இந்த காலை வேளையில நாம் புகழும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். எத்தனையோ நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி கொண்டது. பல வேளைகள்ல நம்ம பார்க்கிறோம். துர்ச்சன பிரவாகம் நம்மை சூழ்ந்து கொண்ட நாட்கள், மரணத்தின் கட்டுகள் நம்மை சூழ்ந்து கொண்ட நாட்கள், அந்த கட்டுகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவித்து, நம்மை இன்றைக்கும் நம்மை இந்த பூமியில சந்தோஷமாய், சமாதானமாய், குடும்பமாய் வாழ வைத்திருக்கிற அந்த தேவனை நாம் மகிழ்ச்சியோடு புகழும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அத்தனை அன்புள்ள ஒரு தகப்பன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கும் நம்ம இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளை நம்ம ஏன் பெருசா பார்க்கிறோம்னா, கடந்த காலத்துல அவர் நமக்கு செய்த அற்புதங்களை நாம் மறந்து போனபடியினால், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு மிகவும் பெரியதாக தெரிகிறது. இந்த காலை வேளையில கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க. இதற்கு முன்பாக உங்க வாழ்க்கையில நீங்க பிறந்ததுல இருந்து எத்தனை அற்புதங்களை தன்னுடைய வல்லமையினால் அவர் உங்களுக்கு நிறைவேற்றி இருக்கிறார். அந்த அன்பை நினைத்து பார்த்து நாம் நன்றி செலுத்த, அவரை புகழ நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இந்த நாளிலும் நம்ம தூதர்களுடைய ஊழியத்தை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அதை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நமக்காக பணிவிடை செய்யும்படிக்கு அனுப்பப்படுகிற அந்த தூதர்கள். ஒரு தேவ மனிதனுடைய சாட்சிய நான் சில நாட்களுக்கு முன்பாக நான் கேட்டேன். ஆக்சுவலா அவர் தமிழ்நாட்டுல உள்ள ஒரு தேவ மனிதர் தான். அது எனக்கு ரொம்ப கரெக்ட்டா அந்த சாட்சி ஞாபகம் இல்ல. ஆனா அவர் சொன்ன அந்த கான்டெக்ஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ அவரு அந்த நார்த் இந்தியாக்கு மிஷனரி ஊழியங்களுக்காக அவர் போனப்போ, அவர் நெறைய இங்க இருந்து தான் எல்லா புக்ஸு, ஆ ஆடியோ சிஸ்டம் எல்லாத்தையுமே 2, 3 சூட்கேஸ்ல அவர் அங்கருந்து ட்ரெயின்ல இறங்கி, திருப்பி ஒரு பஸ்ல போ ப ப டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்போ, அந்த பஸ் பிரேக் டவுன் ஆயிருச்சு. பிரேக் டவுன் ஆன உடனே அந்த பஸ்ஸுல இருந்து அவர் இறங்கி, ஆ அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா, அத்தன லக்கேஜையும் அங்க திரும்ப எடுத்து அந்த இனி அடுத்த பஸ் எப்ப வருதுன்னு அவருக்கு தெரியாது. அதுவரைக்கும் அவர் காத்திருக்கணும். அந்த பஸ்ல இருந்து இறங்குற டைம்ல, அந்த அந்த இறங்குறதுக்கு முன்னாடியே மழை வேற அங்க பெய்ய ஆரம்பிச்சுருச்சாம். இவருக்கு ரொம்ப டோட்டலா இவருக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. அழுகையா வர ஆரம்பிச்சுருச்சு. அப்போ அந்த அந்த இடத்துல ஒரு ஒரு மனிதன் அவர அவர் தன்னுடைய குடையில அவர பிடித்து அவர கூட்டிக் கொண்டு போய் அந்த பெட்டிய ஒரு அவர் வச்சிருந்த அந்த பெட்டிகள்ல ஒண்ண வாங்கிக் கொண்டு, அவர ஒரு சேஃபா ஒரு இடத்துல உட்கார வச்சு, மறுபடியும் அடுத்த பஸ் வர்ற வரைக்கும் அந்த சூட்கேஸ் எல்லாம் அவர ஏத்தி விட்டுட்டு, அந்த இவர் பஸ்ல ஏறுன பிறகு, அவர் திரும்பி பார்க்கிறாராம். அந்த மனுஷன அங்க பார்க்க முடியலையாம். அப்பதான் இவர் நினைச்சிருக்கிறாரு, தனக்காக
பரலோகம் அனுப்பப்பட்ட ஒரு பணிவிடை ஆவியாக, ஒரு தேவ தூதனாக அந்த மனிதன் செயல்பட்டதை அவர் உணர்ந்து கொண்டாராம். அதே போல இன்னொரு தேவ மனிதனுடைய ஒரு சாட்சியும் நான் கேட்டேன். அப்ப அவரும் அவரு கூட சேர்ந்து அவருடைய ஒரு நண்பரும் ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்போ, இவருடைய இவர் கேஷ் வச்சிருந்த பேக்க இவர் மறந்துட்டாராம். அந்த பஸ்ல இருந்து இறங்குன பிறகுதான் அது அவருக்கு ஞாபகம் வருது. அவர் இறங்குன இடம் ஒரு கூட்டமான ஒரு ஒரு மார்க்கெட் பிளேஸ். எல்லாரும் அவங்கவங்க வந்த வழியில போயிட்டாங்க. இவர் எந்த பிரேயர் கூட பண்ணலையாம். ஆனா அவர் தேவனோடு கூட உறவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்ப திடீர்னு ஒரு மனுஷன் வந்து இவருடைய பைய கையில குடுத்துட்டு, "இத நீங்க வாங்கிக் கொள்ளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, ஆ வாங்கிக் கொள்ளுங்கன்னு குடுக்குறாராம். இவர் பேக்க வாங்கிட்டு திரும்பி பார்க்கிறாராம். அந்த மனுஷன காணலையாம். இப்படித்தான் அனுதினமும் தூதர்கள் அவருடைய தேவனுடைய பிள்ளைகளுக்காக செயல்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். இன்னைக்கும் நம்ம ஒரு டீப்பான பிரேயர் லைஃப் நமக்கு இல்ல. நமக்கு ஒரு ஆழமாய் தேவனோடு கூட ஒரு உறவில் இல்ல. நம்ம வானத்துக்குரியவர்கள் என்கிற உணர்வை பெறாதவர்கள் இந்த இந்த அனுபவங்கள நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவரோடு கூட உறவில் இருக்கிறவர்கள், அவரோடு கூட ஒன்றாக கலந்து வானத்துக்குரியவர்களாய் தங்களை பார்க்கிறவர்கள், தங்களை உணர்கிறவர்களுக்கு இத்தகைய தூதர்களுடைய ஊழியங்கள் பிரத்யட்சமாய் இருக்கிறத நிச்சயமா பார்க்க முடியும். எனக்கு சமீபத்துல இந்த வருஷத்துல அத நான் முந்தையே ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஜான்வரி மந்த் அ ஒரு நாள் படுத்திருக்கும்போது எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஏஞ்சலிக் என்கவுண்டர் எனக்கு இருந்ததில்ல. அ அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில அடிக்கடியா நான் அப்படிப்பட்ட தூதர்களுடைய ஊழியங்கள என்னுடைய தரிசனங்கள்ல, கனவுகள்ல நான் பார்க்க முடியுது. அப்போ அந்த ஜான்வரி மந்த்ல எனக்கு வந்த ஒரு தரிசனம் எப்படின்னா, நான் ஒரு ரூம்ல இருக்கிறேன். நானும் என்னுடைய மகளும் இருக்கிறோம். நான் ரூம்ல இருந்து வெளியில பார்க்கிறேன். ஒரு பெரிய ஒரு உருவம். அந்த அது முகம் பார்த்தா மனித முகம் போல இருக்குது. ஆனா, கழுகு கழுகு போலயும் அந்த முகம் தெரியுது. 2 பெரிய விங்ஸ். அதனுடைய உடம்பு முழுவதும் ஃபுல்லா அப்படி பளபளக்கிற ஒரு சில்வர் கலர்ல அந்த அந்த உருவம் இருக்குது. அது எனக்கு பார்த்த உடனே தெரியுது. அது ஒரு ஏஞ்சல் அப்படிங்கிறது என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. நான் வீட்டுக்கு வெளியில வீட்டுக்குள்ள இருந்து நாங்க 2 பேரும் பார்க்கிறோம். அந்த தூதன் எங்க வீட்டுக்கு முன்னாடி அப்படி பறந்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறேன். அப்ப நான் ஆச்சரியமா பார்க்கிறேன். இந்த தூதன் இவ்ளோ பெரிய உருவமுள்ள தூதன் இப்படி நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லையேன்னு நெனச்சுட்டே இருக்கிறப்பயே, திடீர்னு எனக்குள்ள நான் ஏதோ ஒண்ண ஃபீல் பண்றேன். நான் இருக்கிற அந்த ரூம்க்குள்ள அந்த தூதன் அப்படியே பூட்டி இருந்த அந்த ரூஃப் வழியா அந்த தூதன் இறங்கி வந்து என்ன தொடுறதையும், அந்த தூதன் தொட்ட உடனே நான் பறக்கிற அனுபவத்த பெறுறதையும் நான் வந்து அத லிட்டரலா நான் ஃபீல் பண்றேன். அது நிஜமா எனக்கு நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இது இது அது ஆவிக்குரிய வி அ ரி ரீதியா இத நான் எப்படி உணர்ந்தேன்னா, ஒரு பறக்கக்கூடிய அனுபவங்களுக்கு தேவன் என்ன மாத்திரம் இல்ல, என்னோடு கூட டிராவல் பண்ற எல்லாரையும் தேவன் கொண்டு வருகிறார். அப்படிங்கிறத நான் அன்றைக்கு உணர ஆரம்பித்தேன். இந்த பூமிக்குரியவர்களா இல்ல, வானத்துக்குரியவருடைய சிந்தையை அவர் நமக்கு முற்றிலும் தந்து, உயர எழும்பி பறக்கக்கூடிய ஒரு அனுபவங்களுக்குள்ள தேவன் ஒவ்வொருவரையும் கொண்டு வருகிறத, அந்த நாள்ல நான் ஆத்மார்த்தமாய் நான் உணர ஆரம்பித்தேன். இன்றைக்கும் இந்த காலை வேளையில இந்த தூதர்களை குறித்து தியானிக்கும் பொழுது, இந்த தரிசனம் எனக்கு மறுபடியும் நினைவுக்கு வந்தது. நிச்சயமாய் அவருடைய அந்த ஏஞ்சலிக் என்கவுண்டர்ஸ் தரிசனங்கள்ல, சொப்பனங்கள்ல லிட்ரலா அந்த தூதர்களுடைய ஊழியங்கள் நமக்காக இருக்கிறத நீங்க உணர்வீங்கன்னா, உங்க வாழ்க்கையிலயும் இந்த தூதர்களுடைய ஊழியங்கள நீங்க அனுபவிக்க முடியும். சில நேரங்கள்ல வசனம் சொல்லுது, நம்ம அந்நியரை நம்ம சில நேரம் உபசரிக்கும் பொழுது அறியாமல் தேவதூதர்களையும் நம்ம உபசரிக்கிறோமா.
பல நேரங்கள்ல சில முகங்கள பார்க்காத மாதிரி இருக்கும். மறுபடியும் அவங்கள நம்ம பார்க்கவே மாட்டோம். அப்படிப்பட்டவர்கள்லாம் நமக்காக உதவி செய்கிறவர்களா இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். நம்மள்ல பலர் இந்த இந்த ஒரு லைஃப்ல இந்த டீப் பிரேயர் லைஃப் டீப்பா நம்ம யாருன்னு புரியாததுனால தேவதூதர்களுடைய செயல்பாடுகளை நம்ம உணர முடியாதவர்களாய் இருக்கிறோம். பெரிய பெரிய தேவ மனிதர்கள்லாம் அவங்க கூட்டங்கள்ல பிரசங்கிக்கும் பொழுது தேவ தூதர்களுடைய ஊழியங்களை லிட்ரலா அவர்கள் பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள். அப்போ ஒரு தூதன் அன்றைக்கு எசேக்கியா ராஜா அங்கே அந்த எசேக்கியா ராஜாவுக்கு எதிராய் வந்த அந்த படைகளை அழிப்பதற்கு ஒரு தூதன் அன்றைக்கு செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவ தூதர்களுக்கு பல வகையான ஊழியங்கள் இருக்குது. நமக்கு ஊழியம் செய்யும்படிக்காக தேவனால் அனுப்பப்படுகிற தூதர்கள், நமக்கு மெசேஜஸ கொண்டு வருகிற தூதர்கள், நமக்காக யுத்தம் செய்கிற தூதர்கள், நம்மை பாதுகாக்கும்படிக்காக தேவன் நியமித்திருக்கிற தூதர்கள். இப்போ தானியேல்ல நம்ம பார்க்கிறோம், வாசிக்கலாம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தானியேல் 10, 11. 10, 10வது வசனமோ 11வது வசனமோ வாசிங்க. இதோ ஒருவன் கை என்னைத் தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றியிருக்க என்னை தூக்கி வைத்தது. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்குச் சொல்லும் வார்த்தையின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். இங்க தானியேல் ஒரு தூதனை என்கவுண்டர் அங்க நடக்குது. அவன் சொல்றான், நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். பரலோகம் தானியேலிடத்திற்கு தூதனை அனுப்பினது. ஏன் அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் அவரு தூதன் சொல்ற வார்த்தை, நீ காலூன்றி நில். நான் சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில்னு சொல்றாரு. இத சொன்ன மாத்திரத்துல நடுக்கத்தோடே அவன் எழும்பி நிற்கிறான். அடுத்த வசனம் 12வது வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். இப்போ தானியேல பார்த்து அந்த தூதன் சொல்றான், பயப்படாதே. அவ்வளவு பெருசு அவன் நடுக்கம் அடைகிறான். அந்த தூதனை பார்த்த உடனே அந்த தூதன் சொல்றான், நீ பயப்படாத, நீ அறிவை அடைகிறதற்கும். அதாவது நமக்கு அவன் அந்த இடத்துல தானியேலுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுக்க வர்றாரு அந்த தூதன். இன்றைக்கும் நமக்கு நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தேவனை பற்றின அறிவை அடைகிறதற்கு இந்த தூதர்கள் நமக்காக செயல்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். நீ அறிவை அடைகிறதற்கும் உனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுக்க வர்றேன். தேவன் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற அந்த அறிவை நீ அடையும்படிக்கும், உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும், உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி நீ எப்போ தேவனுக்கு முன்பாக நீ அவரிடத்துல விண்ணப்பம் செய்த அந்த நாள் முதல் உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. இன்னைக்கு இந்த நிச்சயம் நமக்கு இருக்குதா? தானியேலினுடைய வார்த்தைகள் கேட்கப்பட்டதை அந்த தூதன் அங்கே வந்து சொல்றான். நீ எப்ப பேச ஆரம்பிச்சியோ, எப்போ தேவனுக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி, நீ உன்னை சிறுமைப்படுத்தின நாள் முதல் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். உன் வார்த்தைகளின் நிமித்தம்தான் நான் பரலோகத்தால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன். நீ அறிவை அடைகிறதற்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அங்க பரலோகத்தால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன்.
நீ உன் மனதை செலுத்தின நாள், தேவனுக்கு நேராய் உன் மனதை செலுத்தின நாள் முதல் நாளே உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். இன்னைக்கும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும்படி இந்த தூதர்கள் ஆக்டிவா செயல்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். நமக்காக பரலோகம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி கொண்டுதான் இருக்கிறது. இத நீங்க யாரெல்லாம் நிஜமாய் உணருவீர்களோ, இதுதான் நிஜம் என்பதை நீங்க உணர்கிறவர்களுக்கு இந்த ஊழியங்கள் உங்களுக்காக நிச்சயம் நடக்கிறத இனி வருகிற நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்கள். அங்க அடுத்த வசனம் வாசிக்கலாம். 13வது வசனம். பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்போ இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படி அந்த தூதன் வர்றான். ஆனா அந்த தூதனை தடுக்கும்படியாய் அந்த சில ஆவிக்குரிய அதிகாரங்கள் அவனை தடுத்தது. அப்போ அந்த தூதன் சொல்றான், எனக்கா இந்த செய்தியை உன்னிடத்துல கொண்டு வரும்படிக்கு அங்க அவனுக்காக ஊழியம் செய்தது யார் அப்படின்னா, அவனுக்கு உதவி செய்தது யார் அப்படின்னா, அந்த மிகாவேல் தூதன், மகாதூதனான மிகாவேல் என்கிற அந்த ஆர்க் ஏஞ்சல் அவனுக்கு உதவி செய்தார். அந்த காப்ரியேல், இப்ப செய்தி கொண்டு வந்த தூதன் காப்ரியேல் தூதன், அவன் சொன்ன வார்த்தை, உனக்கு அறிவை கொடுக்கும்படி நான் வந்தேன். அங்க 19வது வசனம் வாசிக்கலாம் ஜி. 19 அதே அதிகாரம் 19. பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்றான். இப்படி நான் என்னோடு பேசுகையில் நான் திடங்கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்றான். இப்படி அவன் என்னுடைய பேசுகையில் நான் திடம் கொண்டு. இந்த தூதன் வந்து திடப்படுத்தின மாத்திரத்துல தானியேல் அங்கே திடன் அடைகிறதை பார்க்கிறோம். அங்க வார்த்தை இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? பீஸ் பி வித் யூ, பி ஸ்ட்ராங். எஸ், பி ஸ்ட்ராங். இந்த காலை வேளையிலே நம்ம கூட தேவன் பேசுகிற வார்த்தை திடன் கொள். And when he had spoken to me, I was strengthened. அவன் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே இவன் திடன் அடைகிறதை அங்கே உணர்கிறவனாய் அவன் இருக்கிறான். இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தை நம்மை நோக்கி வருகிறபடியினால் இந்த திடன் கொள் என்கிற வார்த்தை நம்மை பலத்த விதமாய், அந்த வார்த்தை நம்மை திடப்படுத்துகிறது. அந்த தூதன் மூலம் தானியேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை திடன் கொள் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்த உடனே அவன் திடன் அடைந்திருப்பான் என்றால், இந்த காலை வேளையில நீங்க எதுலெல்லாம் நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க, பயந்து கொண்டிருக்கிறீங்க, பரலோகத்தில் இருந்து உங்களுக்காக இன்றைக்கு அனுப்பப்படுகிற வார்த்தை திடன் கொள். இன்னைக்கு பரலோகமே நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா, நாம எதை குறித்து நாம் கவலைப்பட அவசியம் இருக்கிறது? இன்னைக்கு அவ்வளவு தூரம், அதாவது பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல அந்த ஆவிக்குரிய அதிகாரங்கள் தானியேலுக்கு செய்தியை கொண்டு வர விடாமல் அந்த காப்ரியேல் தூதனை தடுத்திருக்கலாம். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு விரோதமாய் எந்த ஆவிக்குரிய அதிகாரங்களும் செயல்பட முடியாதபடிக்கு கிறிஸ்து அத்தனை அதிகாரங்களையும் வல்லமைகளையும் அவர் உரிந்து எடுத்தார்னா, நீங்க பேசின மாத்திரத்திலே, உங்க வார்த்தைகளை பரலோகம் கேட்ட மாத்திரத்திலே உங்களுக்காக செயல்பட தொடங்கினதை நீங்கள் உணருவீர்கள் என்றால், இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற பயங்களிலிருந்து நீங்கள் நிச்சயமாய் வெளியே வர முடியும். இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை யாரும் தடுக்க முடியாது. டைரக்ட் ஆக்சஸ் இன்னைக்கு நமக்கு தேவனிடத்தில் போவதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை சொல்லுது, தானியேல் ஜெபித்த பொழுது நீ உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன்.
தானியேல் தேவனுக்கு பிரியமானவன், தேவனுக்காக ஊழியம் செய்தவன், தேவனை பிரதானமாய் பெரிதாய் தன்னுடைய வாழ்க்கையில பார்த்தவன். அவ்வளவுதான் அவனை குறித்ததான அறிவு. ஆனா இன்றைக்கு அவருக்கு பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம்னா, நம்முடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு அவர் அவர் நம்ம வார்த்தைகளின் மேல அவர் அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறார். இத நம்ம உணர்ந்து கொண்டவர்களாய் இருப்போம்னா, இன்றைக்கு நீங்க பயப்படுகிற காரியங்களை நீங்க புறக்கணித்து தள்ளி, திடன் கொண்டு, எனக்காக என் தகப்பன் இருக்கிறார். என் வார்த்தைகள் நான் பேசின அந்த நொடி பொழுதே என் வார்த்தைகள் பரலோகத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. என் வார்த்தைகளின் நிமித்தம் பரலோகம் செயல்படுகிறது. வசனம் அங்க அந்த காபிரியல் தூதன் தானியேல்ட்ட சொல்ற வார்த்தை, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். இன்றைக்கு இந்த அளவுக்கு தூதர்களுடைய ஊழியங்கள் நமக்காக செயல்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 16, 17 நினைக்கிறேன். 19, 20 வாசிங்க ஜி. கொலோசையர் 1, 19, 20. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இன்னைக்கு நீங்க இருக்கிற இடமே எங்க? நம்ம நேற்று பார்த்தோம் எபிரேயர் 12வது அதிகாரத்துல, நம்மை சுற்றிலும் இன்யூமரபிள் கம்பெனி ஆஃப் ஏஞ்சல்ஸ், 1000 10,000மான தூதர்கள் அப்படின்னு தமிழ்ல கொடுக்கப்பட்டிருந்தாலும், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஏஞ்சல்ஸ் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். நம்முடைய ஜெபத்தை நம்ம நம்ம தேவனிடத்துல பேசின மாத்திரத்திலே நம்முடைய வார்த்தைகளின் நிமித்தம் அவர்கள் செயல்படும்படியாக நமக்காக அவர்கள் அனுதினமும் அவர்கள் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறத நம்ம நிஜமாய் உணர்வோம் என்றால் அதுதான் சத்தியம், அதுதான் நிஜம். ஆனா இந்த காணக்கூடாத உலகம் நமக்கு ரியலா தெரியாததுனால நம்ம எல்லாத்தையும் குறிச்சு பயந்துட்டு இருக்கிறோம். நம்மை தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து நம்ம வாயில எடுத்து பேசி அதை ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் பரலோகம் நமக்காக செயல்படுகிறது என்பதை இந்த காலை வேளையில நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வாழ்க்கையில நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தூதர்கள் எப்பெல்லாம் செயல்படுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு புது காலம் தோன்றும் பொழுது இந்த தூதர்கள் செயல்படுறாங்க. இப்போ காபிரியல் சகரியாட்ட வந்து பேசினப்போ அவனுடைய வாழ்க்கையில ஒரு துவக்கம். அங்க யோவான் ஸ்நானகன் பிறக்க போகிறான். மரியாள்கிட்ட வந்து பேசின பொழுது அங்க ஒரு புதிய காலத்தின் துவக்கம், நியூ சீசன். அங்க மரியாள்கிட்ட வந்து தூதன் பேசுறான். அப்போ நம்முடைய சீசன் எப்போல்லாம் மாறும்படியாய் பரலோகம் ஒரு திட்டம் வைத்திருக்குதோ அப்பெல்லாம் தூதர்களுடைய என்கவுண்டர் நமக்கு நிச்சயம் உண்டாகிறது. ஒரு நியூ சீசனுக்குள்ள நம்ம போகும் பொழுது, இப்போ இத சொல்லும் பொழுது எனக்கு இந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க ஆண்டி. 3, 4. அப்போஸ்தலர் 10, 1 முதல் 4. இத்தாலியா பட்டணம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலேவி என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களைச் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலேவியே என்று அழைக்கவும் பிரதீட்சகமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியிலே வந்தெட்டி இருக்கிறது.
ஆ. இங்க கொர்நேலியு தேவனை அறியாத ஒரு புறஜாதி மனுஷன் தான். ஆனா, அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தவன். இந்த 4ம் இருக்கும் அப்படின்னா, இந்த தூதன் நிச்சயமாய் அங்கே வருகிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். நம்ம தேவன் மேல பக்தியா இருக்கிறோமா? தேவனுக்கு பயந்தவர்களாய் நம்ம இருக்கிறோம். தேவனுக்கு பயந்ததுன்னா என்ன? அவர சூழ்நிலைகளுக்கு மத்தியில அவரை எல்லாவற்றிலும் பெரிதாக பார்ப்பது. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் இருதயம் எப்பவும் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருந்தான். அவன் புறஜாதி, அந்த தேவனை சரியா கூட அறியாத மனுஷன் தான். ஆனா அவன் இப்படித்தான் இருந்தான். அங்க வசனம் சொல்லுது, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்திலே வரவும். இன்னைக்கு இந்த டீப் பிரேயர் லைஃப், அவரோடு கூட ஃபெல்லோஷிப்ல நம்ம இருக்கிறோம். நம்ம யாரு? நான் தேவனுக்கு பிள்ளையாய் இருக்கிறேன். வானத்துக்குரியவளாய், வானத்துக்குரியவனாய் நான் இருக்கிறேன்கிற இந்த உணர்வை பெற்றவர்களுடைய வீட்டை நிச்சயம் தேவ தூதர்கள் வந்து தட்டுகிறது நிஜம். இங்க கொர்நேலியுடைய வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கு. இப்ப இந்த கொர்நேலியுவ ஒரு நியூ சீசன்க்குள்ள அங்க தேவன் கொண்டு போக விரும்புகிறார். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அதனால தான் அங்க வசனம் சொல்லுது, பரலோகத்தில் இருந்து அந்த தூதன் அங்கே கொர்நேலியுவின் வீட்டிற்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். அங்க அவன் சொல்றான், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. உன் ஜெபங்கள் அவருடைய சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தேவதூதன் பரலோகத்தில இருந்து ஒரு மெசேஜ கொண்டு வந்து பேதுருவை அழைப்பிக்கும்படி அங்க கொர்நேலியுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறத பார்க்கிறோம். இங்க கொர்நேலியுக்கு கொடுத்தது மாத்திரம் அல்லாமல், அங்க ப பேதுருவினிடத்திலும் அங்கே பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். இங்க பேதுருவுக்கு கொர்நேலியு வீட்டிற்கு போறதுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா, அவன் புறஜாதி மனுஷன். அங்க போய் நான் இயேசுவ பற்றி சொல்ல முடியும்? அப்படின்னு அங்கே பேதுருவுக்கு ஒரு 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 ரொம்ப ஒரு எண்ணம். ஏன்னா, இவங்க ஃபுல்லாவே அந்த இஸ்ரவேல் இவன் அந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்க பாரம்பரியமாய் அந்த நியாயப்பிரமாணங்களை பின்பற்றி வந்தவர்களானபடினால, அந்த பேதுருவுக்கு கொர்நேலியு வீட்டுக்கு போக முடியல. இப்போ பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தை பரலோகம் கொடுக்கிறது. அதனால இந்த பேதுரு கொர்நேலியு வீட்டிற்கு வர அங்கே சம்மதம் தெரிவிக்கிறான். அங்க கொர்நேலியுன் வீட்ல கொர்நேலியு, அவன் குடும்பத்தார், அவனை சார்ந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு அங்கே உண்டானதை பார்க்கிறோம். அப்போ ஒரு நியூ சீசன் எப்பல்லாம் தொடங்குதோ, அப்பல்லாம் தேவ தூதர்களுடைய என்கவுண்டர் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. இப்ப வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 1:1. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அப்போ தேவன் இயேசுக்கு கொடுத்த வெளிப்பாட்டை இயேசு தம்முடைய தூதன் மூலமாய் யோவானுக்கு தெரியப்படுத்தினார். அப்போ இதுல இருந்து ஒண்ணு நல்லா புரியணும். ஒரு ஒரு பரலோகத்துல இருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா, அந்த மெசேஜோட தூதர்களும் அங்கே அனுப்பப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னா, அந்த வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாக. நம்ம பதில் கிடைக்கணும்னு ஜெபம் பண்றோம். அந்த பதிலையும் கொடுத்து, அந்த பதிலை நிறைவேற்றும்படியாய் தூதர்களையும் அவர் அனுப்புகிறார்.
அப்போ தூதர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு அவர்கள் செயல்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். எந்த அந்தகார வல்லமைகளும் நம்மை தொடாதபடி அவர்கள் நம்மை பாதுகாக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நமக்கு ரெவலேஷன்ஸ கொடுக்க, நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுக்க, அறிவை அடைகிறதற்கு தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். நம்மை பாதுகாக்கும்படியாக தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அப்போ இன்றைக்கும் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துக்கோ, என் வாழ்க்கைக்கோ, என்னுடைய ஊழியங்களுக்கோ, என்னுடைய அழைப்புக்கோ நீர் நியமித்துள்ள தேவ தூதர்கள் அவருடைய முழு வேலைய எங்க வாழ்க்கையில செய்யட்டும். இன்னைக்கும் அத்தனை தூதர்கள்லே பல வகையான தூதர்கள் இருக்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம். செய்தியை கொண்டு வருகிற தூதர்கள், நமக்காக யுத்தம் செய்கிற தூதர்கள், சுகமளிக்கிற தூதர்கள். இந்த சுகமளிக்கிற தூதனை தான் நம்ம பெதஸ்தால பார்க்கிறோம். அந்த திமிர்வாதக்காரன் சொல்றான், ஒரு தூதன் வந்து இந்த குளத்தை கலக்குவான். யார் அதுல முதல்ல இறங்குறாங்களோ அவங்க சுகமடைவார்கள். அப்போ சுகமளிக்கும்படி நியமிக்கப்பட்ட தூதர்களும் இருக்கிறார்கள். அப்போ சுகமளிக்கிற தூதர்கள், விடுதலை அளிக்கும்படியாய் பேதுருவை விடுவித்த தூதர்கள், அறிவை அடைவதற்காக வெளிப்பாட்டை கொண்டு வருகிற தூதர்கள், பாதுகாக்கிற தூதர்கள், தேவனுடைய சித்தத்தை அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற தூதர்கள், இவர்கள் எல்லாரும் என் வாழ்க்கையில செயல்படட்டும். இன்றைக்கு அந்த தூதர்களை நோக்கி நம்ம ஜெபிப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. தூதர்களை வணங்குவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. ஆனா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய மக்களுக்கு உதவி செய்யும்படிக்காக அவர்கள் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாய் அவர்கள் இருக்கிறபடியினால தேவ தூதர்களை அனுப்புகிற இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் கவனம் செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கும் நீங்க ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, தேவ தூதர்களுடைய வேலை பிரதானமா இருக்குது. ஆபிரகாம்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். அந்த லோத்துவின் குடும்பத்தை காப்பாற்றினது அந்த தூதர்கள் தான். எத்தனையோ இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த தூதர்களுடைய வேலை அங்க வேதாகமத்துல அங்க பிரதானமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பிள்ளைகளாய் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம் புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்களாய் நம்ம இருக்கிறோம்னா, இன்றைக்கு நமக்காக எவ்வளவு தூரம் பரலோகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்காக பரலோகம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி இருக்கிறது. இதை என்றைக்கு உணர்றோமோ, அன்றிலிருந்து நீங்க தூதர்களை நீங்க என்கவுண்டர் பண்றதுக்கு நீங்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் எப்படி இந்த தூதர்கள் எல்லாம் நான் பார்க்க முடியுமா அப்படின்னு உங்களை நீங்களே இன்ஃபீரியரா நினைப்பீங்கன்னா, நிச்சயம் அந்த என்கவுண்டரை நம்ம பார்க்க முடியாது. அவரோடு கூட உறவுல இருந்து அவருடைய வார்த்தைகளை ஆழமா நம்ம தியானிக்க அந்த ஃபெல்லோஷிப்ல இருக்க ஜெப வாழ்க்கையில அவரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது இந்த என்கவுண்டர்ஸ் நமக்கு நிச்சயம் உண்டு. எப்படி கொர்நேலியுடைய வீட்டை தேடி புறஜாதி ஒரு மனுஷன்தான், ஆனா அவனுடைய வீட்டை தட்டும்படியாய் தூதன் வந்திருக்கிறான்னா, இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை தேடி தூதர்கள் எப்படி வராமல் இருப்பார்கள்? நமக்காக சேவை செய்யும்படி, நம்மை பலப்படுத்தும்படி, நம்மை விடுவிக்கும்படி, நம்மை பாதுகாக்கும்படி இந்த தூதர்கள் இரவும் பகலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப பல வேளைகள்ல நம்மளை பலப்படுத்தும்படிக்கு அன்றைக்கு இயேசுவுக்கே தூதர்களுடைய ஊழியம் தேவைப்பட்டதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலேயே தூதர்களுடைய ஊழியங்கள் பிரதானமாய் செயல்பட்டது. இப்ப இயேசுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்லயும் தூதர்களுடைய ஊழியம் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனங்கள். யாத்திராகமம் 23, 20, 21. வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அப்போதன்று அப்போ வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும்
இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அப்போ இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. முன்பாக செல்லும் தூதன், வழியில் பாதுகாக்கிற தூதன். ஒரு தூதனை அனுப்புறார், வழியில் உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் முன்பாக செல்லுகிறாரு. அந்த தூதன் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அந்த தூதன் அந்த இலக்கை அடைய செய்யும்படி அனுப்பப்பட்ட தூதனாய் அவர் இருக்கிறார். 3 வேளையும் அந்த ஒரு தூதன் வேலைகளை அந்த அந்த தூதன் செய்கிறத பார்க்கிறோம். வழியில் உன்னை காக்கிறதற்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. அத்தனை லட்சம் ஜனங்களையும் காக்கிறதற்கு அங்கே ஒரு தூதனை அவர் அனுப்புகிறார். வழியில் உன்னை காக்கிறதற்கு, நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு, இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளின் மூலம் தேவன் நம் ஒவ்வொருவரோடும் கூட அவர் இடைப்படுகிறார். உங்க அழைப்பு என்ன? உங்க காலிங் என்ன? இந்த காலிங்ல உங்க லக்கை நீங்க அடையும்படிக்கு, இந்த வழியில் உங்களுக்கு எதுவும் நேரிடாதபடிக்கு உங்களை காக்கிறதற்கு, அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு, அவர் நம்ம மேல, நமக்கு எல்லாருக்கும் மேலயும் ஒரு அழைப்பு இருக்கு. அவர் ஆயத்தம் படுத்தி இருக்கிற ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அந்த ஸ்தானத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு அவர் தூதனை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர் அனுப்பி இருப்பார் என்றால், இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தூதனை அவர் அனுப்புகிறார், அனுப்பி இருக்கிறார், அனுப்பி கொண்டு இருக்கிறார் என்பதுதான் நிஜம். இதை நீங்க நிஜமா பார்ப்பீங்கன்னா இந்த நாள்ல இருந்து சூப்பர் நேச்சுரலான காரியங்கள் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அன்சீன் ரெல்ம் உங்களுக்கு ரியலா நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அப்போ இது தேவதூதர்களுடைய வழிநடத்துதல், பாதுகாப்பு எல்லாமே இங்க இருக்கிறத பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். ஆதியாகமம் 32 1 2. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். தேவ தூதர்கள் யாக்கோபு பிரயாணம் பண்ணும்போது அவனை சந்திக்கிறாங்க. ஏன்னா யாக்கோபு பயந்திருந்த ஒரு நேரம். அப்ப யாக்கோபு அவங்கள பார்த்த உடனே யாக்கோபு என்ன சொல்றாரு? இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். இது தேவனுடைய பாளையம், இது தேவனுடைய சேனை அப்படின்னு சொல்லி அங்க மக்னாயிம் என்று பெயரிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யாக்கோபு பயந்திருந்த அந்த நேரத்துல தேவன் ஏன் அந்த இடத்துல அங்க தூதர்களை அனுப்புகிறார்னா, நீ தனியாக இல்லை, பரலோக சேனை உன்னோடு இருக்கிறதுங்கிறத யாக்கோபு அறிந்து கொள்ளும்படி அங்கே தூதர்கள் யாக்கோபை சந்திக்கிறார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ரியலா ஃபீல் பண்ண வேண்டியது, நீங்க தனியாக இல்லை. உங்களுக்காக முழு பரலோகமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்காக தேவ தூதர்கள் உங்களோடு கூட இருந்து அனுதினமும் உங்களுக்காக அவர்கள் பணிவிடை செய்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா பரலோகம் யாக்கோபு பிரயாணம் பண்ணிட்டு போகும்போதே யாக்கோபுடைய இருதயத்துல இருக்கிற காரியத்தை தேவன் அறிந்திருந்தார். அப்ப யாக்கோப பலப்படுத்தும்படியா பரலோகம் அன்றைக்கு தூதர்களை அனுப்பி இருக்கும்னா, இன்றைக்கு கிறிஸ்துவின் சந்ததியில் வந்திருக்கிற நமக்கு எவ்வளவு தூரம் இந்த ஏஞ்சலிக் என்கவுண்டர்ஸ் நமக்கு ரியலா இருக்கும், ரியலா இருக்க வேண்டும் என்பதுதான் பரலோகத்தின் திட்டம். ஏன்னா பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஒன்றாக மாறிவிட்டது. நம்ம யோவான் 1 அந்த கடைசி வசனம், நாத்தான்வேல்ட்ட இயேசு சொல்ற வார்த்தை, அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம்.
பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இதுமுதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார். இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு மேல வானம் என்ன செய்திருக்கிறது? திறந்திருக்கிறது. அன்னைக்கு தானியேலுடைய ஜெபத்தை அங்க தடுக்கிறதுக்கு ஒரு ஆவிக்குரிய வல்லமை செயல்பட்டது. ஆனா இன்றைக்கு நமக்காக வானம் என்ன செய்திருக்கிறதாம்? திறந்திருக்கிறது. மனுஷகுமாரன், தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து, நமக்குள்ள இருந்து தான் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாய் இறங்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். இருக்கிறதையும் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இத சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன்னா இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில இந்த தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் உங்களுக்காக செயல்படுகிறதையும் நீங்கள் பிரத்யட்சமாக இன்று முதல் நீங்கள் காண முடியும். நீங்க அதை விரும்பணும். என் வாழ்க்கையில பரலோகம் எப்படி செயல்படுகிறது? தேவன் எப்படி என் வாழ்க்கையில செயல்படுகிறார்? இந்த தூதர்கள நம்ம ஆராதிக்க சொல்லல. ஆனா எந்த அளவுக்கு நம்ம மேல தேவன் கண்ணோக்கமா இருக்கிறார் என்பது இந்த தூதர்கள் நமக்காக செய்கிற ஊழியங்களை பார்க்கும் பொழுது நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும். நமக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்க்கிறதுக்கு தேவ தூதர்கள்லாம் ஆசையா பார்க்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுது. நம்ம பெற்றிருக்கிற கிருபை, நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பு, இதையெல்லாம் அவங்க ஆசையா பார்த்து கொண்டு இருக்கிறார்களாம். இதெல்லாம் நமக்கு இல்லையே, இவர் படைத்த மனிதன் மேல இவ்வளோ அன்பு வைத்திருக்கிறாரா அப்படின்னு இந்த தூதர்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்க்கிறாங்களாம். அந்த அளவுக்கு தேவன் நம்மேல் வைத்து நமக்காக செயல்படும்படி அவர் தூதர்களை நியமித்திருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கு நாம் எவ்வளவு பாக்கியவான்களாய் இருக்கிறோம், பாக்கியவதிகளாய் இருக்கிறோம். இன்னைக்கும் நம்ம ஒண்ணு புரியணும். அவர்தான் தேவனுடைய குமாரன். தேவதூதர்கள் எல்லாரும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறாங்க. தேவதூதர்கள் இயேசுவை ஆராதிக்கிறவர்களா இருக்கிறார்கள். இவங்க யாருக்காக செயல்படுறாங்க அப்படின்னா தங்களுடைய மகிமைக்காக அவங்க செயல்படல, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக செயல்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு எல்லா இடங்களிலும் வெற்றி தான் இருக்குது. இந்த வெற்றியை நாம் அனுபவிக்கும்படிக்கு நமக்காக அவர்கள் செயல்படுகிற தூதர்களாய் இருக்கிறார்கள். ஆபிரகாம், மோசே, தாவீது, மரியாள், பேதுரு, தானியேல், இன்னும் வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில தூதர்கள் அனுப்பப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இவர்களுக்கெல்லாம் செயல்பட்ட தூதர்கள் நமக்காகவும் இந்த தூதர்கள் செயல்படுகிறார்கள். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். உன் வார்த்தையின்படியே அந்த தானியேல்ல பார்க்கிறோம். உன்னுடைய வார்த்தையின்படி நான் வந்தேன். அப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம பேசுற வார்த்தைகள் அதுக்கு நம்ம வேல்யூவே கொடுக்கறது இல்ல. நம்ம ஜெபிக்கிறோம்னு சொல்லி ஜெபம் பண்றோம். ஆனா அந்த ஜெபத்துக்கு மேல நமக்கே நம்பிக்கை இல்ல. ஆனா பரிசுத்தவான்கள் எல்லாரும் அப்படி ஜெபிக்கல. இருதயத்துல இருந்து அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே பரலோகத்திலிருந்து தூதர்கள் அங்கே அனுப்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம மேல அழைப்பு இருக்குன்னா நிச்சயம் தூதர்களுடைய ஊழியம் நமக்கு இருக்கிறது. உங்களை அறியாமலே உங்க வாழ்க்கையில பல நேரங்கள்ல தூதர்களுடைய ஊழியங்களை நீங்க அனுபவிச்சுதான் வந்திருக்கிறீங்க. திடீர்னு ஒரு பொருள் காணாம போகும். அது பார்த்தா எப்படிதான் நம்ம கண்ணுக்கு தெரியும்னே தெரியாது. ஆனா அந்த பொருளுக்காக நம்ம ஜெபித்திருப்போம். அந்த பொருள் நம்ம கண்ல படும். இதெல்லாம் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம்.
இன்னைக்கு இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தது அதான். அந்த பணப்பை அந்த பஸ்ல அவ்வளவு கூட்டமான ஒரு இடத்துல அவர் விட்டுட்டு வந்துட்டாரு. ஆனா அந்த இடத்துல அங்க ஒரு மனிதன் வந்து அந்த பணப்பை எடுத்துக்கொண்டு அவருக்கு குடுத்துட்டு போனாருன்னா, எவ்வளவு தூரம் ஆக்டிவா நம்முடைய லைஃப்ல ஏஞ்சல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. இத நம்ம புரிந்து கொண்டோம்னா, எத குறிச்சு நம்ம வாழ்க்கையில பயம் என்பது இருக்காது. இந்த காலை வேளையில ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, திடன் கொள். திடன் கொள். 2 நேரம் அந்த வார்த்தைய நம்மோடு கூட தேவன் பேசுகிறார். திடன் கொள், திடன் கொள். உனக்காக முழு பரலோகமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வழியில் உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். நிச்சயமா இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்காக தேவன் கொடுக்கிற வார்த்தை. வழியில் நம்மை காப்பதற்கு. நீங்க நினைக்கலாம், இது எப்படி ஆகும்? இந்த சூழ்நிலை எப்படி ஆகும்? இல்ல. அவர் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அவர் அனுப்பிவிட்டார். வழியில் நம்மை காக்கிறதற்கு, அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு அவர் தூதனை அனுப்பி இருக்கிறார் என்பதுதான் நிஜம். நீங்க தேவனுடைய பிள்ளைங்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா, பரலோகம் உங்களுக்காக அது கவலைப்படுது. உங்கள அது கேர் பண்ணிட்டே இருக்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். உண்மையான தூதர்களுடைய ஊழியம் என்ன அப்படின்னா, மனிதர்களை கிறிஸ்துவினிடத்திற்கு அழைத்துச் செல்லும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். இதுதான் தேவதூதர்களுடைய ஊழியம். நம்மை கிறிஸ்துவினிடத்திற்கு கொண்டு செல்லும். நம்மை அறிவை அடைவதற்கு இந்த தேவதூதர்களுடைய ஊழியம் மிகவும் பிரதானமா செயல்படுது. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம சத்தியத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ள இந்த இடத்துக்கு வந்தோம்? நானாகட்டும், நீங்களாகட்டும், எத்தனையோ கேள்விகள், எத்தனையோ சந்தேகங்கள் நமக்கு எல்லாம் இருந்தது. ஆனா, இந்த சத்தியத்த அறியறதுக்கு நமக்கு உதவி செய்ததே இந்த தேவதூதர்களுடைய பணிதான். இன்னைக்கு இதுல வந்திருக்கிற நெறைய பேர நான் பார்த்தது கிடையாது. ஆனா, இந்த இடத்துல நம்ம கூடி இருக்கிறோம்னா, இந்த தூதர்களுடைய பணி எங்கெங்கெல்லாமோ லிங்க் பண்ணி எந்தெந்த மெசேஜஸ் எல்லாமோ நம்மள கேட்க வைத்து, சரியான சத்தியத்தை அறியும்படிக்கு ஒரு அறிவை நமக்கு கொடுத்தது இந்த தேவதூதர்களுடைய வேலைதான். இத என்னைக்காவது நம்ம உணர்ந்திருக்கிறோமா? நான் யோசித்து பார்க்கிறேன். எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள்ல அத்தன கேள்விகள நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறப்போ, ரொம்ப ஆச்சரியமாய் எனக்கு என்னுடைய ஒவ்வொரு அந்த ஸ்டெப் என்னுடைய லைஃப்ல அந்த ப்ராக்ரஸ் எல்லாம் நான் பார்க்கும் பொழுது, நிச்சயமா இன்னைக்கு நான் உணர்றேன். அது தேவதூதனுடைய வேலை. யாரையுமே தெரியாது. எந்த ஊழியக்காரரையும் தெரியாது. ஒரு சாதாரண ஒரு 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 ஆர்த்தடாக்ஸ் ஒரு கிறிஸ்டியன். அவ்வளவுதான். பைபிள வாசிக்க தெரியும். பைபிள ஆழமா புரியக்கூட தெரியாது. மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுத தெரியும். அவ்வளவுதான் தெரியுமே தவிர, வேற எதுவும் தேவனை குறித்ததான எந்த அறிவும் இல்லாத நிலைமையில, அது உள்ளுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் வரும். எனக்கு நான் அது YouTubeல பார்க்கனாலும் சரி, ஏதோ ஒரு புக்க பார்க்கனாலும் சரி, கரெக்ட்டா அந்த புக்கோ, அந்த மெசேஜோ என் கண்கள்ல படும். அது எப்படி நடக்குதுன்னே தெரியாது. இன்றைக்கு நான் அத யோசித்து பார்க்கிறேன். அது எல்லாம் நமக்காக, நம்முடைய ஸ்தானத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு, நமக்காக ஒரு தூதனை அவர் அனுப்பினபடியினால தான், இந்த நாள்ல, இந்த இடத்துல, இந்த சத்தியங்கள் எல்லாவற்றையும் நாம் ஆழமாக அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க எத்தன பேர் உங்க லைஃப்ல அத சொல்ல முடியும்? இதெல்லாம் நான் தெரியணும்னு எனக்கு எப்படித்தான் இந்த சத்தியத்துக்குள்ள நான் வந்தேன்னு தெரியல. தவறான இடங்கள்ல சத்தியங்களை புரிந்து கொண்டு, சுவிசேஷத்தை தவறாய் புரிந்து கொண்ட நாட்களுக்குள்ள இருந்த நாம், தேவனை குறித்ததான சரியான அறிவை அடைகிறதற்கு நமக்காக தூதர்கள் அனுப்பப்பட்டிருந்தார்கள் என்பதுதான் நிஜம். இன்றைக்கும் இன்னும் நம்ம அழைப்பு இருக்கு. நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியாவுக்கு அததான் அந்த தூதன் சொல்றான். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்.
இந்த வெகு தூரமான பிரயாணம் நமக்கு இருக்குது. அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானம்னு ஒண்ணு நமக்கு இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புன்னு ஒண்ணு இருக்குது. அந்த அழைப்புக்கு நேராய், அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்திற்கு நேராய் நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு நமக்காக தேவதூதர்கள் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். உன்னை நல்லா உணரணும். நம்ம எப்பொழுதும் இரவும் பகலும் பரலோக சேனையால் நாம் சூழப்பட்டிருக்கிறோம். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே அவங்க பயந்தா தூதர்கள் வர்றாங்க. அவங்களுடைய அந்த அழைப்புக்காக அவங்க தூதர்கள் வர்றாங்க. அவங்க அறிவை அடையிறதுக்காக தூதர்கள் வர்றாங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்றால் எவ்வளோ தூரம் இந்த பரலோக சேனையால் நீங்கள் சூழப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய பலவீனத்துல உங்களை பலப்படுத்தும்படியாய் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். உங்களுடைய பயத்திலிருந்து நீங்க விடுவிக்கப்படும்படியாய் அன்றைக்கு தானியேல் இடத்துல பேசின அந்த தூதன் சொன்ன வார்த்தை, திடன் கொள். நம்ம பயத்திலிருந்து வெளியே வரணும். நீங்க எந்த தூதன் நீங்க என்கவுண்டர் எப்பெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு நடந்ததோ அப்பெல்லாம் பரலோகத்திலிருந்து வர்ற வார்த்தை, பயப்படாதே, திடன் கொள். இதுதான் பரலோகத்திலிருந்து வருகிற வார்த்தை. ஏன்னா இந்த முழு பரலோகமும் உங்களுக்காக செயல்படுது, உங்களுக்காக கேர் பண்ணி கொண்டிருக்கிறது, உங்களை விசாரித்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகம் பிரஷியஸா பார்க்குது. இன்னைக்கு ஜெபம் அப்படின்னு நீங்க போகும் பொழுதே உங்களுடைய வார்த்தைகளை நீங்க பிரஷியஸா நீங்க பார்க்கணும். என் அப்பா என் வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிறார். எனக்காக செயல்படும்படி, நான் ஜெபித்த காரியங்களுக்காக செயல்படும்படி, முழு பரலோகமும் எனக்காக செயல்படும்படி என் தகப்பன் செய்கிறார் என்கிறதை உணர்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? அதனாலதான் இயேசு சொல்றாரு, பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நமக்கு அந்த அறிவும் நிச்சயமும் இருக்குதா? நம்ம என்னெல்லாமோ புலம்புறோம் ஜெபத்துல. அவர் கேட்கிறாரா கேட்கலையா, இந்த ஞானம் இல்லாமல் நாம் ஜெபிக்க கூடாது. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என் அப்பா பிரஷியஸா பாக்குறாரு. நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை கூட அவர் பிரஷியஸா பாக்குறாராம். நமக்கு ஒரு சின்ன காரியம் அது மேட்டரா இருக்குதுன்னா அவருக்கு அது மிகப்பெரிய காரியமா இருக்குது. நம்ம நேற்று ஒரு ஒரு சின்ன ஒரு கோட் வாசித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நம்முடைய தேவன் அவர் அவர் வந்து ஹி இஸ் ஜீனியஸ் இன் மேத்தமெட்டிக்ஸா. ஏன்னா நம்முடைய முடிய அவர் எண்ணி வச்சிருக்கிறாராம். தலையில இருக்கிற முடிய கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறாரா. நம்ம விடுகிற கண்ணீர் துளிகளை கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறாராம். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார்னா, இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க? நமக்கு தெரியாது நம்ம தலையில இருக்கிற முடி, நம்ம சிந்தின கண்ணீர் துளிகள். ஆனா எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதையெல்லாம் கணக்குல வச்சிருக்கிறாரு. இப்படி ஒரு தகப்பன் நமக்கு இருக்கும் பொழுது, இன்றைக்கும் இந்த முழு பரலோகமும் உங்களுக்காக செயல்படுகிறதை நீங்கள் உணர்வது அவசியம். நீங்கள் வானத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள் என்றால் முழு பரலோகமும் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நீங்க சிறையிருப்புல இருந்தீங்கன்னா இந்த தூதர்கள் உங்களுக்காக விடுதலை செய்யும்படி கடந்து வந்திருக்கிறார்கள். நீங்க ஜெபிக்கும் பொழுது பரலோகம் முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க காணக்கூடாத இந்த உலகத்துல தேவன் உங்களுக்காக ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ தேவ தூதர்களுக்காக இல்ல, அவர்களை அனுப்புகிற நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவுக்காக நம்ம என்ன செய்யணும்? நன்றி பலிகளை ஏறெடுக்க நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இதை உணர்ந்தவர்களா அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். இன்றைக்கும் வழியில் உங்களை காக்கிறதற்கும் அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும்
அவர் என்ன செய்திருக்கிறாராம்? தூதர்களை அவர் அனுப்பியிருக்கிறாராம். இந்த வாழ்க்கை பயணத்துல நீங்க தனியா நடக்கல. தேவனுடைய அன்றைக்கு யாக்கோபு பயந்திருந்த வேளையில அங்க ஒரு என்கவுண்டர், தூதர்கள் அங்க அங்க ஒரு அவனை சந்திக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய அந்த காணாத பரலோக சேனை உங்களை சுற்றிலும் இருக்கிறதை, உங்கள் குடும்பங்களை சுற்றிலும் இருக்கிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. நீங்க எப்பெல்லாம் பலவீனமா உணர்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்காக அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை பலப்படுத்துகிறத நீங்க பல நாட்கள் ஏற்கனவே நீங்க உணர்ந்திருக்கிறீங்க. இன்றைக்கு அது தூதர்களுடைய செயல் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிங்க. நீங்க எங்கெல்லாம் சிறையிருப்புக்குள்ள நீங்க இருக்கிறோன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்காக தூதர்கள் இறங்கி செயல்பட்டு அந்த சங்கிலிகளை உடைத்து நீங்க வெளியே வர்றத நீங்க ஃபீல் பண்ணுங்க. நீங்க எப்பெல்லாம் கர்த்தருடைய தூதர்கள் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, நீங்க அவரை பெரிதாய் பார்க்கிற உங்க ஒவ்வொருவரை சுற்றிலும் அவருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அன்றைக்கு தானியேல சிங்கங்கள் சேதப்படுத்த முடியல. சிங்கங்களின் வாய்கள் கட்டி போடப்பட்டது. இன்றைக்கு உங்களுக்கு எதிராய் எதுவும் செயல்பட முடியாதபடி அவைகளின் வாய்கள் கட்டி போடப்பட்டிருக்கிறது. இத நீங்க உணர்வீங்கன்னா எந்த மனுஷருடைய வார்த்தைக்கும் நீங்க கலங்கி போக மாட்டீங்க. ஐயோ! இப்படி செஞ்சுருவாங்களோ, அப்படி சொல்லிருவாங்களோ, இப்படி பேசிருவாங்களோ, உங்களுக்கு எதிராய் எதுவும் செயல்பட முடியாதபடி. ஒருவேளை தானியேலுக்கு எதிராய் பொறாமைப்பட்டவர்கள் சில காரியங்களை திட்டம் தீட்டுனாங்க, செஞ்சாங்க. ஆனா அவர்களுடைய எந்த திட்டங்களும் பலிக்கவில்லை. இன்றைக்கும் லிட்ரலா நீங்க பார்ப்பீங்கன்னா மனிதர்கள் நமக்கு எதிராளிகள் அல்ல. இந்த மாம்ச சிந்தையில் இருக்கிற மனிதர்கள் ஆவிக்குரியவர்களுக்கு எதிராய் ஒரு போராட்டத்தை அவர்கள் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவங்களுக்கே தெரியல அவங்க ஃப்ளெஷ்ல இருக்கிறோம், அவங்க சாத்தானுக்கு இடம் கொடுத்தவர்களாய் இருக்கிறார்கள்ங்கிறத உணரல. அதனால நம்ம வேலை அவங்கள மன்னிச்சு பிளஸ் பண்ணிட்டு, உங்களை காக்கிற தூதர்கள் உங்களுக்காக, பரலோக சேனை உங்களுக்காக பாதுகாக்கிறது, உங்களுக்காக செயல்படுகிறத நீங்க உணர்வீங்கன்னா அவங்களெல்லாம் மன்னிச்சு நீங்க பிளஸ் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். முழு பரலோகமும் நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுதே உன்னை நீங்க உணரணும். முழு பரலோகமும் உங்க கூட சேர்ந்து அந்த துதியோடு இணைந்து அவர்களும் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஒரு வார்த்தைய பேசின மாத்திரத்துல தேவன் உங்களுக்காக செயல்படுகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைய விசுவாசத்தோடு நீங்க பேசும் பொழுது, இதுதான் வார்த்தை சொல்லுதுன்னு நீங்க சொல்லி பேசும் பொழுது, தூதர்கள் உங்களுக்காக இறங்கி செயல்படுகிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும். இது எதுவும் கற்பனை கிடையாது. இதுதான் நிஜம். இயேசுவினுடைய கல்லறையில அந்த கல்லை புரட்டி தள்ளின தூதன், பேதுருவை சிறையிலிருந்து விடுவித்த அதே தூதன், தானியேலுக்காக சிங்கங்களின் வாய்களை அடைத்த அதே தூதன், இன்றைக்கும் உங்களுக்காக, எனக்காக அந்த தூதர்கள் செயல்படுகிறார்கள். இதை நீங்க உணர்வீங்கன்னா, உன்னை நீங்க நல்லா புரியணும். இது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற தேவதூதருடைய ஊழியம் உன்னை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய அத்தாரிட்டி அண்ட் பவர இது காண்பிக்கிறதா இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பா நடத்தி செல்லக்கூடிய அவருடைய அன்பை, அக்கறைய
வெளிப்படுத்துகிறதாய் இது இருக்கிறது. நீங்கள் ரட்சிப்பை சுதந்தரிக்கிறவர்களாய் இருக்கிறபடியினாலே, உங்களுக்காக அவர்கள் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். நீங்க தனியா இல்ல. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள். இதை உணர்ந்தவர்கள் அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வழியில் எங்களை காக்கிறதற்கும், நீர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், எங்களுக்கு முன்பாக நீர் தூதனை அனுப்பியிருக்கிறபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பலனடையும்படியாய், திடனடையும்படியாய், நாங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாங்கள் வானத்துக்குரியவர்கள், பரலோகத்திற்கு உரியவர்கள் என்பதை நாங்கள் இன்னமும் ஆழமாய் அறிய, உணர எங்களுக்கு நீர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரோடும் கூட நீர் பிரத்யட்சமாய் இடைப்பட்டு இருக்கிறீர், பேசி இருக்கிறீர், பலப்படுத்தி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.